உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 12ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 குருவாசர யுக்தம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை. விசுவாவசு வருடம் மாசி மாதம் 28ஆம் நாள். இன்று நவமி திதி, மூல நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 2 மணி முதல் 3:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6:30 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 8 மணி முதல் 9:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 9:30 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய தினம் கார்த்திகை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். கார்த்திகை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் தெற்கு, பரிகாரம் தைலம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் மகிழ்ச்சி, ரிஷபம் வெற்றி, மிதுனம் வரவு, கடகம் உயர்வு, சிம்மம் நட்பு, கன்னி அசதி, துலாம் தாமதம், விருச்சிகம் ஆதாயம், தனுசு எதிர்ப்பு, மகரம் ஆதரவு, கும்பம் முயற்சி, மீனம் சுகம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய அமோக ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. ஆன்மீகம் சம்பந்தமாக, ஜோதிடம் சம்பந்தமாக, வாஸ்து சம்பந்தமாக, எண்கணிதம் சம்பந்தமாக, பெயரியல் சாஸ்திரம் சம்பந்தமாக, புரோனாலஜி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் எழுதி அனுப்பினால் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா, பரிகாரம் செய்ய உகந்த தினங்கள். பரிகாரம் செய்ய உகந்த தினங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட என்னட்டையே ஜாதகம் பார்க்க வாரீங்களேன்னு வச்சுக்கொள்ளுங்க. நான் உங்களோட ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு நாகதோஷம் இருக்குதம்மா, அதுக்கு பரிகாரம் செய்யுங்கோ என்று சொல்லுவேன். இல்லாட்டி உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்குது, பரிகாரம் செய்யுங்கோ. உங்களோட பிள்ளையோட ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குது, பரிகாரம் செய்யுங்கோ. உங்களுடைய மகளோட ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷத்துக்கு பரிகாரம் செய்யுங்கோ. இந்த மாதிரி நானோ யாரோ ஒரு ஜோசியர் பரிகாரம் செய்ய சொல்லிட்டாராயிருந்தால் எப்போது அந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறேன். பல பேர் என்னத்தை சொல்லுது, ஐயா என்ற பிள்ளைக்கு நான் நாகதோஷம் கழிச்சிட்டேன், 2 வருஷம் ஆச்சுது, ஆனால் இன்னும் கல்யாணம் நடக்கவில்லை. ஐயா என்ற பிள்ளைக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு சொல்லிச்சினோம். நான் போய் ஐயாவை கூப்பிட்டு, குருக்கள் ஐயாவை கூப்பிட்டு மாங்கல்ய தோஷம் கழிச்சிட்டேன், இன்னும் கல்யாணம் நடக்கவில்லை என்று சொல்கிறத நான் நிறைய கேள்விப்பட்டு இருக்கேன். அதற்கு காரணம் சரியான நேரத்தில் அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யவில்லை. சரியான நேரத்தில் பரிகாரம் செய்யாட்டியும் பலன் தராது. அதனால் பரிகாரம் செய்கிறதா இருந்தால் உங்களுடைய பிள்ளையோட நட்சத்திரத்தை பார்த்து நான் சொல்லுற விஷயத்தை எல்லாம் கவனத்தில் கொண்டு பரிகாரம் செய்தால் இரட்டிப்பான பரிகாரத்துக்கு இரட்டிப்பான பலன்கள் கிடைக்கும். முதலாவது, தாராபலன் சந்திரபலன் உள்ள நாட்களில் தான் பரிகாரம் செய்ய வேண்டும். ஜோசியர்கிட்டையே நீங்கள் கேளுங்க, பரிகாரம் செய்ய சொன்னோன்னே தாராபலம் சந்திரபலன் பலம் உள்ள நாட்கள் என்ன என்று தேர்ந்தெடுத்து, அதை ஜோசியருக்கு தெரியும், ஜாதகம் பார்க்குற ஐயாவுக்கு தெரியும். நான் எண்ணற்ற வாரவர்களுக்கு பரிகாரம் செய்கிறது அப்படித்தான். தாராபலன் சந்திரபலன் எல்லாம் பார்த்து உள்ள நல்ல நாள் எடுத்து அன்றைக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். நல்ல நாள் என்றால் சுப முகூர்த்தத்தை பற்றி சொல்லலை,
உங்களுடைய நட்சத்திரம், இப்போ அவிட்ட நட்சத்திரம், அதுக்கு தாராபலன் உள்ள நாள் என்ன, சந்திரபலன் உள்ள நாள் என்னன்னு பார்த்து அன்றைக்கு பரிகாரம் செய்தால் பரிகாரம் முழுமையாக வேலை செய்யும். அவயோகி நட்சத்திரத்தில் பரிகாரம் செய்யக்கூடாது. நான் இப்பவும் உங்களுக்கு சொல்லித்தான், உங்களோட ஜாதகத்தை பார்த்து உங்களோட ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, லக்னம் என்ன என்பதை போல உங்களுக்கு யோகி யாரு அவயோகி யாரு என்றதை தெரிந்து வைத்திருக்கக்கூடும். அவயோகி நட்சத்திரம், யோகி நட்சத்திரம் என்று சில நட்சத்திரங்கள் இருக்கும். அவயோகி நட்சத்திரம் ஒரு கிரகம் இருக்குது, யோகி அவயோகி. இப்போ என்னோட ஜாதகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா எனக்கு யோகி சனீஸ்வரன், சனீஸ்வரனுக்கு உண்டான நட்சத்திரம் சிலது இருக்குது. அது மாதிரி அவயோகி நட்சத்திரம் வார அன்றைக்கு இப்போ நான் பரிகாரம் செய்கிறேன். இன்றைக்கு பூச நட்சத்திரம் இருக்குது, அது எனக்கு அவயோகி நட்சத்திரமாக இருந்தால் பூச நட்சத்திரம் இருக்கிற நாளில் செய்கிற பரிகாரம் உங்களுக்கு வேலை செய்யாது, அதனுடைய பலன் குறைவாகத்தான் கிடைக்கும். அதனால் உங்களோட ஜாதகத்தை பார்த்து நீங்கள் முதல்ல உங்களுக்கு யோகி அவயோகி நட்சத்திரங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்டு அவயோகி நட்சத்திரத்தில் பரிகாரம் செய்யக்கூடாது. நல்ல ஜாதகம் பார்க்குறாக்கள்கிட்ட சொன்னீங்கள்ட்ட கண்டுபிடிச்சி சொல்லுவேன். நான் அப்படித்தான் பார்ப்பேன். அவயோகி நட்சத்திரத்தில் பரிகாரம் செய்யக்கூடாது. யோகி நட்சத்திரத்தில் பரிகாரம் செய்தால் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். யோகி நட்சத்திரத்தில் உங்களோட ஜாதகத்தில் அவயோகி நட்சத்திரத்தில் பரிகாரம் செய்யக்கூடாதது போல யோகி நட்சத்திரத்தில் பரிகாரம் செய்தால் பரிகாரத்தின் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். 2 மடங்கு பலன் அதிகமாக கிடைக்கும். 2வது, ஆண்களுக்கு வெள்ளிக்கிழமையிலும் பெண்களுக்கு சனிக்கிழமையிலும் பரிகாரம் செய்வதை தவிர்த்து விடுங்கள். நீங்கள் ஆம்பளை பிள்ளைகளாக இருந்தால் வெள்ளிக்கிழமையில் செய்கிற பரிகாரம் வேலை செய்யாது. நீங்கள் பெண் பிள்ளைகளாக இருந்தால் சனிக்கிழமை செய்கிற இது பரிகாரத்துக்கு மட்டும்தான் சொல்கிறேன். மற்ற விஷயங்கள் உங்களோட ஜாதகத்தை பார்த்து செவ்வாய் தோஷம் இருக்குது, மாங்கல்ய தோஷம் இருக்குது, கலத்திர தோஷம் இருக்குது, புத்திர தோஷம் இருக்குது, ஆயுள் தோஷம் இருக்குது, பிரம்மகத்தி தோஷம் இருக்குது, பித்ரு தோஷம், இந்த மாதிரி தோஷங்களுக்கு நீங்கள் பரிகாரம் செய்வதாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமையில் பரிகாரம் செய்யாதீங்கோ. பெண்களாக இருந்தால் சனிக்கிழமைகளில் பரிகாரம் செய்யாதீர்கள். இது பயன் குறைவாகத்தான் கிடைக்கும். பரிகாரம் செய்வதாக இருந்தால் ஒரு முறை குலதெய்வத்தை வழிபாடு செய்துவிட்டு பரிகாரம் செய்யுங்கள். குலதெய்வத்தினுடைய அனுமதியை பெற்றுவிட்டு பரிகாரம் செய்யுங்கள். பரிகாரம் செய்கிறதுக்கு முதல்ல ஒருக்கா போய் குலதெய்வத்தை கும்பிட்டு வாங்கும். நான் என்னட்ட பரிகாரம் செய்ய வாராக்களுக்கு எழுதி கொடுப்பேன். முதல்ல போய் குலதெய்வத்தை கும்பிட்டு வா, குலதெய்வத்துக்கு ஒரு பொங்கல் போடு, குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு ஏற்று, குலதெய்வத்துக்கு ஒரு மாலை போடு, குலதெய்வத்துக்கு ஒரு பட்டு சாத்து, குலதெய்வத்தை போய் வழிபாடு செஞ்சுட்டு வா. என்ன செய்வீங்களோ அந்த மாதிரி ஒரு வழிபாடு செஞ்சுட்டு பரிகாரம் செய்யும் போது பரிகாரத்தின் முழு பலனையும் உங்களுடைய குலதெய்வம் முன்னின்று உங்களுக்கு பெற்றுத்தரும். குலதெய்வத்தை புறக்கணித்து விட்டு செய்யக்கூடிய பரிகாரங்கள் வேலை செய்யாது. குலதெய்வம்தான் உங்களுக்கு அவசியம். என்ன பரிகாரம் செய்கிறதாண்டாலும் குலதெய்வத்தை ஒருக்கா போய் பார்த்துட்டு பரிகாரம் செய்ய முன்னுக்கு இல்லாட்டியும் செய்ததற்கு பிறகேனும் நான் பரிகாரம் செய்து விட்டேன், என்னுடைய பாவங்கள் தோஷங்கள் நீங்க வேண்டும் என்று ஒரு முறை குலதெய்வ வழிபாடை செய்யுங்கள். உள்ளூர் தெய்வத்தினிடம் அனுமதி கோர வேண்டும். நீங்கள் உள்ளூர் தெய்வம், நீங்கள் பிறந்த இடத்துல இல்லை நீங்கள் வசிக்கிற இடத்துல ஒரு சிவன் கோயில் இருக்கும், ஒரு பைரவர் கோயில் இருக்கும், ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். ஆனால் பல பேர் என்ன செய்றீங்க, உங்களோட ஊரில் இருக்கிற அந்த கோயிலை விட்டுட்டு எங்கேயோ இருக்கிற ஒரு பெரிய ஒரு கோயிலுக்கு தான் நீங்கள் போயிட்டு வருவீங்க, வேறு கோயில்களுக்கு போவீங்க, வேறு இடத்துல போய் பரிகாரம் செய்வீங்க. என்ன செய்தாலும் உங்களுடைய உள்ளூரில் இருக்கிற தெய்வத்தினுடைய அனுமதி இருந்தால்தான் உங்களுக்கு பரிகாரம் சித்திக்கும். எப்படி குலதெய்வத்தினுடைய அனுமதி முக்கியமோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில் சாமி உங்களுக்கு முக்கியம். ஏதோ ஒரு காரணத்தினால்தான் அந்த தெய்வத்துக்கு பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க. அதனால் என்ன பரிகாரம் செய்யறாலும் உள்ளூரில் உங்களுக்கு கிட்ட உள்ள கோயிலுக்கு போய், அது பிள்ளையார் கோயிலாக இருந்தால் ஒரு தேங்காயை உடைச்சி அருகம்புல் மாலையை போடுங்கோ, அது பெருமாள் கோயிலாக இருந்தால் ஒரு துளசி மாலையை போடுங்கோ, அது பைரவர் கோயிலாக இருந்தால் ஒரு நெய் தீபத்தை ஏற்றுங்கோ, ஒரு பால் அம்பாள் கோயிலாக இருந்தால் ஒரு பால் அபிஷேகம் செய்யுங்கோ.
ஏதோ ஒரு சிறிய வழிபாடாயினும் உள்ளூர் தெய்வத்துக்கு செய்துவிட்டு அதுக்கு பிறகு பரிகாரம் செய்ய போங்கோ. நான் இதை எழுதியே கொடுப்பேன், உள்ளூர் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் என்று எழுதியே கொடுப்பேன். பரிகாரத்துக்கு முன்னுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலுக்கும் உங்களுக்கும் ஆத்மார்த்தமான தொடர்பு உண்டு. பக்கத்தில் உள்ள தெய்வத்தை புறக்கணித்து விட்டு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு பலன் தராது. ஒன்றுமில்லை, ஒரு நெய் தீபத்தை போய் ஏற்றி நான் பரிகாரம் செய்ய போகின்றேன், எனக்கு முழு பலனும் கிடைக்கணும் என்றோட கும்பிட்டு வாங்க, அவ்வளவுதான், சின்ன விஷயம். உள்ளூர் தெய்வத்தை கவனியுங்கோ. கோயில் குள தண்ணீரை தலையில் தெளித்து கொள்ளுங்கோ. கோயில் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்ய முன்னுக்கு ஒரு தீர்த்தமாடி விட்டு செல்வது நல்லது. உங்களோட கோயில் ஒன்று பக்கத்தில் ஒரு குளம் இருந்தால் அதில் குளியுங்கோ, கிணறு இருந்தால் குளியுங்கோ, அல்லது ஒரு முறை ஆற்றுல போய் குளியுங்கோ, அல்லது குளத்தில் போய் குளியுங்கோ, அல்லது கடலில் போய் குளியுங்கோ. ஏதோ ஒரு ஸ்நானம், சமுத்திர ஸ்நானம் செய்துவிட்டு பரிகாரம் செய்வது நல்லது. கடலில் போய் ஒருக்கா குளிச்சுட்டு பரிகாரம் செய்ய போங்க. எங்களோட வீட்டில் ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஆறு ஓடுது, அந்த ஆற்றுல ஒரு முறை குளித்து விட்டு பரிகாரத்துக்கு போங்க. இல்லை பொதுவான ஒரு இடத்துல போய் குளித்து விட்டு, ஆறு, கிணறு, குளம், கடல், ஏதோ ஒரு பொது இடத்துல குளித்து விட்டு பரிகாரத்துக்கு செல்லுங்கள். பரிகாரத்தினுடைய முழு பலனும் கிடைக்கும். ஐயா, எங்கட தீர்த்த குளத்தில் போய் குளிக்க இயலாது ஐயா, கொஞ்சம் தண்ணி அள்ளி தலையில் தெளித்து கொள்ளுங்கோ. கடலில் குளிக்க இயலாது, கொஞ்சம் கடல் தண்ணியை தலையில் தெளித்து கொள்ளுங்கோ. கோவிலில் உள்ள விருட்சத்தை சுற்றி வணங்கி விட்டு பரிகாரம் செய்ய போங்கள். என்ன நேர்களே, பரிகாரத்தை பற்றி பார்த்தோம். நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.